நம்ம எண்ணங்களை குவிக்கிறது, நம்ம செயல்களை குவிக்கிறது தான் ஃபோக்கஸ். ஆறாவையும் சரியாக வச்சுக்கணும், சக்கராவையும் சரியாக வச்சுக்கணும். உலக லெவலில் முன்னேறத்துக்கு கொண்டாந்து கொடுக்கறது வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன். ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய தனிப்பட்ட மனிதன். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. எப்போ எது தேவையோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த அளவு யூஸ் பண்ணிக்க போறீங்க. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான செல்லங்கள், என்னும் கலந்த எனது இயக்கிக் கொண்ட எல்லாரும் எல்லா விதமான நன்மைகள் பெற்று பிரமாதமாக ஆகணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இது நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பேலன்ஸ், ஃபோக்கஸ், க்ரோத். நம்ம வளர்ச்சி அடையணும், நமக்கு பேலன்ஸ் வேணும். நமக்கு பேலன்ஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம செய்கிற வேலையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேம்மா, நிறைய பேருக்கு ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கிறது இல்லை. இதை இப்படி செய்யணும், இப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸே இருக்காது. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு அந்த நேரத்தை எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் அதை மட்டும் பார்ப்பாங்க. இல்லை, எல்லா மனிதர்களும் அப்படித்தான். தான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் பார்ப்பீங்க ஒழிய, ஃபோக்கஸ்ங்கிறது என்னென்னா எல்லா ரூபத்துலேயும் நீ அத்தனை 7 சக்கராவுக்கு நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும். அதுதான் ஃபோக்கஸ். அப்படிங்கன்னா நம்ம எண்ணங்களை குவிக்கிறது, நம்ம செயல்களை குவிக்கிறது தான் ஃபோக்கஸ். புரிஞ்சிச்சா? இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோன் எதுன்னா ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன் அப்படின்னு என்ன? ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன். இந்த ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன் எப்படி வருது அப்படின்னா, எரிக்குழம்புலேருந்து வருது. அந்த எரிக்குழம்புலேருந்து வர ஆவிகள் சேர்ந்து அதோட கொஞ்சம் மினரல்ஸாக சேர்ந்து இது வருது. எரிக்குழம்புல வெறும் லாவா மட்டும் வரும். அது அப்படி பியூரா அப்படி சின்ன ஓட்டமாக இருக்க மாதிரி லாவாவை நீங்கள் எல்லாம் பிரேஸ்லெட்டு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க, அது வேற. இது எப்படின்னா அதோட சேர்ந்து மினரல்ஸும் சேர்த்து இது ஃபார்ம் ஆகிடுது. அது எரிக்குழம்புலேருந்து வரல இது, அது ஒன்று. அதுக்கப்புறம் இது இட்டாலியில் இருக்குது, யூஎஸ்ஏல இருக்குது, எல்லாத்துக்கும் கிடைக்குது. இது என்ன பண்ணுன்னா, நமக்கு ஒன்று வந்து டார்க்கு, இன்னொன்று வந்து ஒயிட்டுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். இருட்டையும் பகலையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, புரிஞ்சா? யாங்கையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணும். ஆறாவையும் சரியாக வச்சுக்கணும், சக்கராவையும் சரியாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த உலக கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க ஏமாத்ததுலேயே இருப்பாங்க. they want to cheat. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் அந்த கண்ணோட்டத்தை இவங்களாம் சீட் பண்ண நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவங்களுடைய கண்ணோட்டம் எதில் வரும்னா ஆப்சிடியனில் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அது மட்டுமல்ல, நம்ம இந்த உலகத்தை கொஞ்சம் வேறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். இவ்வளோதான் மனிதர்கள் இல்லையா? என்ன சொல்கிறோம்? போனோம் டெக்னிக் தான். புரிஞ்சிச்சா? இவ்வளோதான் மனிதர்கள். நம்ம மனிதத்தை நிம்மதியாக போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரே ஒரு செஞ்சுருக்கேன்னா, என்னைக்கு இது வேணும் என்று நாம் நினைக்கின்றோமோ அன்னைக்கு தொல்லைக்கு நம்ம விதை போட்டோம்னு அர்த்தம். எஸ், போதும் அப்படின்னு நினச்ச அன்னைக்கு நிம்மதி கிடைச்சோம். இது என்னுடைய அனுபவத்தை நான் பேசுகிறேன். எப்போ பார்த்தாலுமே வந்து எல்லாத்தையும் ஒன்று நம்ம இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்தை சுற்றி வந்த ஒருத்தன் புளியை பிடிச்சிக்கிட்டாங்க. புளி 2 கையும் பிடிச்சிட்டா அதுவும் சுற்றி இவனும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. புளி இவனை விட்டா புளி அடிச்சிடும் இல்லை? புளியை வச்சு புளியா அதுவாக கீழே விழுந்தாத்தான் உண்டு. அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் மரத்தை. அது மரத்தை சுற்றி வரும் இல்லையா? ஏன்னா அப்படி நின்னோம்னா என்ன ஆயிரும், புளி டமான குதிச்சு எதாவது பண்ணிடும். அதனால மரத்தை சுற்றி வேலை சுற்றிட்டு இருந்தால் அதுவும் சேர்ந்து சுற்றிட்டே இருக்குமா. புளியை பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்தான் வாழ்க்கையில். ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு இதாக போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறணும் இல்லை? அது ஒன்று. எனக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. ஒரு 4 years 5 years முன்னால் அம்மா ஆல்சோ பிகம் வெரி சிக். நம்ம மனித உடம்பு தானே, உடம்பு அந்த வந்து வேறு டேர் இருக்கும் இல்லையா? அப்போ ஏதோ சாப்பாட்டினுடைய பிரச்சனையால் எனக்கு நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ நான் வந்து அப்கோர்ஸ் ஐ வென்ட் டு திங்க் ஃபார் அல்ட்ராசவுண்ட் போயிருந்தேன். கண்டிங்களா இந்த உயிர் வாழ்றதுக்கு மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத அந்த ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தேன். அப்பாடி எந்த ஹாஸ்பிட்டலும் பேசல ரொம்ப. அதுவே பூரா பேஸ்மெண்ட்டு, கீழே ஒரு பேஸ்மெண்ட்டு, அப்புறம் ஒரு பேஸ்மெண்ட்டு. ஐயோ அப்பா, பூச்சி விட முடியாத வரைக்கும் அங்கெல்லாம் டாக்டர்ஸ் என்னதான் எப்படி தான் படுவாங்களோ தெரியல. அப்பா கூட்டம், அவ்வளோ விட முடியாதவங்களா அப்படின்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்பாடி நமக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு நினச்சேன் நான். நைட்டு அது வேறு விஷயம். எனக்கு இருக்கிறது ரேக்கி, இருக்கிறது நம்ம ஸ்டோன்ஸு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஒரு மனிதர்கள் வாழ்றதுக்கு கஷ்டப்படுற இந்த உலகத்தில் இது மாதிரி எத்தனை ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம மனசு மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம் கண்ணுங்களா, அது கோடி பெரும். இந்த மனசை நல்லாக்கத்தான் நம்ம வந்து ரேக்கி படிக்கிறோம். அது நல்லாக்கத்தான் இந்த மாதிரி
ஸ்டோன்ஸ் மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சாக்கணுங்களா? இது வேர்ல்டு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிற உலக லெவல் சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கும். உலக லெவலில் முன்னேற்றத்துக்கு கொண்டாந்து கொடுக்குறது வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன் அது கொடுக்குது. அது மட்டும் அல்ல, யாராவது நம்மகிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நமக்கு தெரிஞ்சு போயிடும். உண்மை வந்துருச்சு. என்ன நிறைய வந்து இந்த பச்சை கமலாஸ் ஒரு பாட்டு வருதில் பாடுவார்ல, அந்த மாதிரில அது வந்துச்சு. நிறைய வந்து இதாக போச்சுன்னா கலர் நிறைய வந்து வேலை ஆகிட்ட மாதிரி. ஓகே, இந்த பாஸ்ட் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கலாம். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. பாஸ்ட் லைஃப்பில் எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம மனசில் உள்ளே போட்டு சேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அதை அரைச்சிக்கிட்டே இருப்போம். அதை அரைக்காமல் பார்த்துக்கிறது பிளாக் ஆப்சிடியன். ஓகே, அடுத்தது இது வந்து நம்ம ரூட் சக்கரா இல்லையா? ரூட் சக்கராவை பார்த்துக்கிறது. எர்த்து ஸ்டார்ங்கிறது என்னன்னா, நம்ம ரூட் சக்கராங்கிறது என்ன, பேசிக் சக்கரா சொல்லுவோம். நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு 3 அடிக்கு கீழே ஒரு சக்கரா இருக்குது. அதுக்கு பேர் வந்து எர்த்து ஸ்டார்னு பேர். என்னமா இப்படிலாம் இருக்குமா? இருக்கு. ஏன்னா அதை நீங்கள் என்னைக்கு டச் பண்ணுறீங்களோ அந்த அந்த எர்த்து ஸ்டாரோட நீங்கள் வந்து வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேலன்ஸாக இருப்பீங்க. அதே போல் உங்கள் க்ரௌன் சக்கரான்னு சொல்கிறாரு, 7ஆம் சக்கராக்கு மேலே ஒன்று இருக்கும், சோர்ஸ் ஸ்டார் அப்படிம்பாங்க. அந்த சோர்ஸ் ஸ்டார்ங்கிறது மேலே இருக்கும், 5 அடிக்கு மேலே இருக்கும். அது 5 அடிக்கு மேலே இது 3 அடி கீழே இருக்கும். 2 சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய தனிப்பட்ட மனிதன். அப்துல் கலாம் இல்லை, சுப்பராஜ் IAS, அவ்வளோ அருமையானது. மனிதனாக வாழ்வது மட்டுமே கஷ்டம் கண்ணுங்களா. கடவுள்னு ஆகி போயிடலாம், ஈஸி. மனிதனாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்ததில்லை, அருமையான மனிதர்கள் சுப்பராஜ் IAS என் காலத்தில் இல்லை. திரு காமராஜ் அவர்கள் நான் பார்த்துருக்கேன், அவர் இருந்திருக்கார், அவர் பார்த்துருக்கேன். அடுத்தது நமது மந்திரிகள் எத்தனை அந்த காலத்தில் இருந்தவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அது மட்டுமல்ல, நம்மளது மூன்றாவது சக்கராவை அதையும் பார்த்துக்கணும். நல்லா இதை பார்த்துக்கிறப்ப நமக்கு என்ன வரும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும். நெகட்டிவ் எனர்ஜிலாம் கீழே ஓடி போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் மேலே வந்து வரும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நம்பணும், நம்ம லவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அது யாருக்கு ரொம்ப பேர் தெரியவே தெரியாது. செல்ஃப் லவ்னா என்னென்ன தெரியாது. நம்ம லவ் பண்ணோம்னா கோவப்பட மாட்டோம். நம்ம லவ் பண்ணுறப்ப வருத்தம் வராது, நல்லா இருப்போம், நிம்மதியாக இருப்போம். அது கிடைக்கணுங்கிறதுனா அதுக்கு இன்னர் பீஸ்க்கு இந்த ஸ்டோன் தான். அப்புறம் மாயாஜாலம் பண்ணணும். நான் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணணும், நிறையா ஒரு அதிசயமான விஷயம் நடத்தணும்னா ஸ்னோஃப்ளேக் ஆப்சிடியன். புரிஞ்சிச்சா? இது வாட்டரை வச்சுட்டு இது என்னென்னமோ நம்ம பண்ணலாம். வாட்டரில் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்டரில் இந்த பாட்டில் போட்டு அதை வந்து வெளியில் வச்சு அந்த தண்ணியை இப்படி எடுத்து அதை அடித்து விட்டுடலாம். எல்லாமே கிடச்சிடும். சரி, இதுக்கு ஒரு ஏஞ்சல் இருக்காப்புல. ஏஞ்சல் சேஸ் ஹை லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் என்ன, சேஸ் ஹை லூஸ் அப்படிங்கிறது மந்திரம் ரொம்ப ஈஸியான மந்திரம். யா 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 சேஸ் ஹை லூஸ் யா யா யா. அப்படி இல்லை, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னா ஓகே, அறிவோ வச்சுருங்க. இது பாட் ஃப்ளவர், பீச், சென்டரி, சரட்டா, அதுக்கப்புறம் செரிப்பழம். அப்புறம் இந்த இதில் ஒன்று செய்யணும். நீங்கள் இந்த இதை வாங்குறப்ப உங்களுக்கு கிட்டா கொடுப்பாங்க. இது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இன்னொன்று, இவ்வளோ இருக்க எதை செய்யணும், எப்போ எது தேவையோ அப்போ அது செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடுறீங்க. இவ்வளோ மூட்டை அரிசி இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? எப்போ தேவையோ அப்போ அரிசியை போட்டு சாதம் பண்ணிக்கிறீங்க. எப்போ தேவையோ அது மற்ற சமயம் மொத்தமாக காய் வாங்கி போட்டால் ஒரே நாள் திரும்புறது இல்லை. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. எப்போ எது தேவையோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த அளவு யூஸ் பண்ணிக்க போறீங்க. புரிஞ்சாக்கணுங்களா? ஏன்னா இந்த டவுட் எல்லாருக்கும் நிறைய விஷயம் சொன்னாங்களே, எதை செய்யறது அப்படிங்கிறது வரும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி நீங்களாம் வடமோட வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதுக்கு ஒரு முத்திரை மட்டும் சொல்லிடுறோம், லோட்டஸ் முத்திரை. அவ்வளோதான். இந்த முத்திரை பண்ணுறாங்க போகணும், எவ்ரிதிங் பேலன்ஸாக இருக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கண்ணுங்களா? I love you all my lovely children. Good luck, Angela. Bye.